ஒவ்வொரு காலகட்டத்துல விலகி போயிடும். ஆனா எப்போ கூட வருது காதல் மட்டும்தான். குணசிங்கம் சாத்தியாவது நமக்கு பயந்துகிட்டு பொண்ணு அவன் இடத்துக்கு வர வச்சிட்டானா? மேட்ரு முத்துது. நில்லு. என்ன கருத்து, எங்க போயிட்டு வர? கரட்டுப்பட்டிக்கு போய் மாவு அரைச்சிட்டு வர. நம்ம ஊர்ல மாவு மிஷின் இல்லையா? கரண்ட் இல்ல. நைஸா தாண்டா அரைச்சிருக்கீங்க. போ போ. எவனையும் அடிச்சுட்டு தான் பேசுவோம். இவனை பேசிட்டு அடிக்காம விட்டு தப்பா போச்சுடா. என்னடா பண்றது? வெளியில போட்டு உடச்சிருமா? வேணாண்டா. ஏ கார்த்தி பிரசிடென்ட் பொண்ணுங்கிறதுக்காகவா? இல்லடா, அது நம்ம ஊர் பொண்ணுங்கிறதுனாலதான். அழாதையா? என்ன பேராண்டி தாத்தா காணுன்னு அழுகுறியா? அதான் தாத்தா வந்துட்டேன்ல. என்னன்னு தெரியலங்க, விடாம அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டி உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு பாத்தியா? கை மருந்து கூட கொடுத்தேன், அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறானே. ராஜால அழாதையா? அழாத அழாத. பாத்தீங்களா எப்ப வரான்னு? ஏண்டி ஒரே அடியா விளக்கு வச்ச பிறகு வர வேண்டியதானே? மாவரைச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் என்ன பண்றது, கரண்ட் இல்ல. இவன் கையில நிக்காம அழுதுகிட்டு இருக்கான். நான் இவனை பாக்குறதா உங்க அப்பாக்கு சோறு போடுறத பாக்குறதா? வேணா வேணா, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ உங்க அப்பாக்கு சோறு போடு. அழாதையா? ராசா இல்ல, அழக்கூடாது அழக்கூடாது. செல்லம். காலையில மாப்பிள்ள போன் பண்ணியிருந்தாருமா. அடுத்த மாசம் துபாயில இருந்து ஊருக்கு வராராம். அக்கா வேற தவறி வருஷம் முடிய போகுது. அவரையும் அப்படியே விட்டுற முடியாது. பையனை பாத்துக்கிறதுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன கமலா சொல்றது கேக்குதா? எல்லாம் கேட்டுதான் இருக்கேன். மறுபடியும் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமாப்பா. அவர் என்கிட்ட வேற யாரையாவது கட்டுறதுக்கு பதிலா நம்ம கார்த்தியே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னம்மா பண்றது? கார்த்தி அப்பா நீ என்னம்மா சொல்ற? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சுத்தம் பண்ணி ரொம்ப என்ன நீயே தீபாவளி பொங்கலுக்கு தான் குளிப்ப, நீ எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுவ? யோ புரியா கனமா இருக்குல்ல, படிக்கிற விஷயம் படிக்காம விட்டுட்டு இப்ப படிக்கிறாரு விழுந்து. நானா படிச்சுக்கிட்டே இருக்கேன், பொம்மை தானே பார்த்தேன், ஏன் இப்படி கோவப்படுற? பாத்து போடியா, டஸ்ட் பறக்குது இல்ல. இந்த சின்ன வீட்லயே இவ்வளவு தூசி அண்டை விட்டு இருக்க, பங்களாவெல்லாம் கட்டியிருந்தேன்னு வச்சுக்க பேயே வந்து அண்டி இருக்கும். சட்டையை நல்லா நோண்டி பாரு, ஏதாவது காசு இருந்தா கட்டிங் போடலாம். என்னது ராம்சே, பாத்தியா நான் சொன்ன மாதிரி பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டேன், எனக்கு சொல்லவே இல்ல. நானே இப்பதான் பாக்குறேன். உன் மருமக சிவகாசி காலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மாதிரியே இருக்கியா? ஒடி ஒடி ஒடி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூஞ்சியில சந்தோஷத்தை பாக்குறேன். என்னது மருமக ஒரு சந்தோஷத்துல முனை எது வாழன்னு தெரியாம பீடிய பத்த வச்சுக்கிட்டு இருக்க? மருமக இல்லையா மகையா? யோ இந்த பிள்ளைக்காவது ஆடு கோழின்னு அடிச்சு போடியா, புளிக்கிழம்ப வச்சு போட்டு ஆளை காலி பண்ணி விட்டுறாத. என்ன தைரியம் தான் அப்படி சொல்லிருப்பான்? அவனை நம்ம ஊருக்குள்ள பார்த்த அன்னைக்கே பல்ல உடைச்சிருக்கணும்டா. இன்னைக்கு வரட்டும், சேட்டக்காரம்பட்டி போர்டு கீழே புதைச்சிருவோம். வரண்டா. நம்ம ஊர்ல நம்மளே அடிச்சுட்டு போயிட்டோம்டா. நம்ம மாச ஓசை வேற பாத்துட்டாங்களடா. உள்ள போய் உட்காரியா. ஒரு ஊர்வா பாக்கெட்டு என்னண்ணே, 2 பேருக்கு ஒரு பாட்டு போகுமா? சீக்கிரம் தண்ணி ஓபன் பண்ணியா? இழுத்துடு.
தீப்பிடி விடியா இந்த என்ன எழுக்க மாட்டேங்க என்ன கை கராட்டா ஆடுது பத்த வையே யோ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மருமக வரப்போகுது இனிமேல் கால் மேல காலை போட்டு என்ன பிரியாணியா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் யோ செல்வராசு கல்யாணத்துக்கு பெரிய பந்தலா போட்டு பெரிய பூரா டீப் ஐட்டா கட்டி ஒட்டை அடிப்பாது இல்ல ஒரே அலர்றமே 10 குழா கட்டி லேண்ட் ஆர்டர் எல்லாம் மீறி ஆமா ஆட்டுக்கறி பிரியாணி ஆக்கி ஊருக்கெல்லாம் போடுமியா சரி சரிதான் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா யோ கடனை வாங்குமியா மொய் வருதுல்ல கடனை அடப்பா யோ நீ பயங்கர கிரிமினல்யா அடுத்து ஒண்ணு வருது புரோக்கர் என்ன ஊர்லயும் புரோக்கரு பார்லயும் புரோக்கரு உனக்கண்டா நீங்க கட்டிங்க நாங்களே ஒரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டிங் அடிச்சு உட்காந்துருக்கோம் போய உடுக்கு உடுக்குல வெள்ளாடா வந்து மாட்டிக்கிட்டீடா புரோக்கரு சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடு ஏய் எல்லாத்துக்கும் வந்தாண்டா காரணம் ஏய் வாடா நீ வந்து மாட்டை வித்து கொடுத்ததுனால தானே அவன் வந்து ஏன் சட்டையை பிடிச்சான் என்ன எதுக்கு அடிக்கிறா அவன் அப்பா இங்க இருக்கான் அவனை போய் அடி ரைட்ல அடிச்சாலாவது ஹார்ட்ல போட்டு விழுந்திருக்கோம் அடப்போ நம்பவே மாட்டேன் கேளு கடையில காப்பி போட்டு வாங்கப்பா சாப்பிடல உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாப்பாடு வேணாம் வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்காருனா கேக்குறியா இப்படி என்ன நேரம் ஊர் சுத்திட்டே இருந்தா பின்ன உடம்புக்கு வராம ரொம்ப முடியலன்னா வேணா ஆஸ்பத்திரி போவோமா என்ன பதிலே காணோம் கேக்குறேன்ல ஒண்ணுமில்ல பேசாம படுறா பகல்ல ஊர் சுத்துறது ராத்திரி பூரா இரும்புறது இப்ப உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல அங்க இங்கன்னு சுத்தாம ஒழுங்கா வீட்டுல இருக்கணும் புரியுதா வரேன் என்ன பண்ணே அப்பா எப்படி இருக்காரு அவருக்கு என்ன நல்லதானே இருக்காரு என்னடா சுத்த மூச்சு போயிலா இருக்க ராத்திரி ஒயின் ஷாப்ல சேட்டக்காரம்பட்டு பயலுக்கும் உங்க அப்பனுக்கும் பெரிய சண்டை ஆகி மண்டையை உடைச்சுட்டாங்க நாள்ல போய் உடைச்சு விட்டேன் என்ன சொல்றீங்க உங்க அப்பா எதுவும் சொல்லலையா மெயினா பண்றேன்னு அப்பனை அடி வாங்கி கொடுத்துடா நல்ல புள்ளடா
ஓடி வந்துட்டாடா வீட்டு அடிச்சு நோடுங்கடா அடிச்சு நோடுங்கடா அடிச்சு நோடுங்க எல்லாத்தையும் நீ சொல்லல நானும் சொல்லல வேற ஆரியா சொல்லிருப்பா அவன் வேற கோமா கிளம்பி போயிருக்கான் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது எனக்கு ஒண்ணு நொய்யு நொய்யுன்னு ஏன் பதற என்னப்பா இவங்க நம்மள பார்த்து வர்றாங்க என்னப்பா என்னப்பா என்னவா பயந்துட்டியா இந்த அருவாளை கொண்டு போய் மாண்ட கொடு அவனுக்கு தேவைப்படும் புரியா இன்னைக்கு உன் வீட்டுல எவ்வளவு விழ வேண்டியது தள்ளி போயிருச்சு ஆனா கோடி சீக்கிரம் வரும் தடுக்க தடுக்க கேட்காம அவனை போய் அடிச்சுட்டு வந்தில்ல அதான் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான் இந்த அருவாளை கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறேன் நீ அவனை வெட்டு அவன் உன்னை வெட்டட்டான் கடைசி காலத்துல உங்க அப்பா இந்த வீட்டெல்லாம் வித்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு குடிக்க கஞ்சி இல்லாம நடுத்தருல அனாதபுரமா சாகட்டும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா நாங்க மான மரியாதை உசுருக்கு மேல நினைக்கிறோம் ஒருத்தன் தப்பா பேசினா நாண்டுக்கு சேர்த்து போவோம்